ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் மசாலா தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மண் சட்டி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் இந்த நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டோம். அது கூட ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துப்போம். வெண்டைக்காய் வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கிடுவோம். வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காயை வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம். இப்போ நம்ம வெண்டைக்காய் மசாலாவுக்கு தாளிச்சிடலாம். இப்போ அதே மண் சட்டி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரைசல் அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஏற்கனவே நம்ம வெண்டைக்காய் வதக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். வெண்டைக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.